என் சேனல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் ஃப்ரீயா பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க குட்டி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என் சேனல்ல எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு போட் நெக் வச்ச பிரின்சஸ் கட் வித் பேக் ஓப்பன் இந்த ப்ளவுஸ் தான் எப்படி பண்ணுறது நான் ஃபுல் வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், எண்டு வரைக்கும். நடுவில் நிறைய டிப்ஸ் கொடுப்பேன், அது உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான இப்போ ப்ளவுஸ் பேட்டர்ன் தான் நீங்கள் பார்க்குறது. இதை எப்படி போட் நெக்லைனுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கிறது வந்து 2.25 இன்ச் வந்து நம்ம நார்மல் நெக்லைன். ஸோ அந்த நெக்லைன்லேருந்து ஒரு 1 இன்ச் வந்து உள்ளே மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் நெக்லைன் மார்க் பண்ணுறீங்களா அந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 1 இன்ச் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உள்ளே மார்க் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கேருந்து தையலுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து தையலுக்கான இடம். ஸோ இங்கே தைக்கும் போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வரும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஷோல்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஷோல்டர். ஸோ இதுதான் போட் நெக்கோட பேஸ். ஸோ இப்போ இதோட ஹைட் ஆஃப் தி நெக்லைன் பார்த்தீங்கன்னா லைக் 4.5 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி போட் நெக்லைன் தைக்கணுன்னா நீங்கள் இதே ஹைட் கொடுத்து தைக்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப இறுக்கணமாயே இருக்கக்கூடாது, உங்களுக்கு பார்க்க நல்லாவும் இருக்கணும். ஸோ ஃப்ரெஞ்ச் கவர் தான் நீங்கள் ஃப்ரெஞ்ச் கவர் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் ட்ரா பண்ணால் நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி கொஞ்சமாக வளைங்க. அதை வந்து மேலே வரைக்கும் பிளண்ட் பண்ண மாதிரி நம்ம இப்படி வளைக்கிறோம். ஸோ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் ஷேப் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா போட் நெக்லைனும் பிரின்சஸ் கட் கொடுக்க போகிறேன் வித் பேக் ஓப்பனிங். இது நிறைய பேர் கேட்ட தி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ. ஸோ ஃபுல்லாக கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ போட் நெக்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் வராது, மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து ஒரு 3 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இது 3 மார்க் பண்ணலாம், இல்லை 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் 4ஓ இல்லை 2.5ஓ மார்க் பண்ணக்கூடாது. ஸோ த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இஸ் 3 to 3.5. ஆர்ம் ஹோலோட சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கர்வ் லைனை பிளண்ட் பண்ணி நம்ம ஆர்ம் ஹோல்குள்ளே இந்த கட்டிங்கை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி இது உள்ளே போகும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் வந்து பிரின்சஸ் கட். பிரின்சஸ் கட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எங்கே பைப்பிங் வேணுமோ நீங்கள் பைப்பிங் வச்சுக்கலாம். ஒருவேளை ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் பைப்பிங் வேணால் பைப்பிங் வைக்கலாம், இல்லை பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்துக்கும் பைப்பிங் வைக்கலாம். ஸோ ஏற்கனவே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பிரின்சஸ் கட் போட்டிருந்தேன். உங்களுக்கு நான் லிங்க் வேணால் கீழே ஷேர் பண்ணுறேன், அதை போய் பாருங்கள். அது வந்து லைனிங் வச்ச பிரின்சஸ் கட். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து லைனிங் இல்லாதது. இப்போ போட் நெக் கட் பண்ணுறேன். போட் நெக் பார்த்தீங்கன்னா கட்டிங் அப்போ இன்னும் கொஞ்சம் நான் இன் டெப்த் கொடுத்து நான் கர்வ் பண்ணி கட் பண்ணுவேன். ஸோ இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நார்மல் நெக்லைனுக்கும் போட் நெக்லைனுக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ உள்ளே இங்கேருந்து ஒரு 1 இன்ச் உள்ளே கொடுத்து இன்னும் நெக்கு வந்து இன்னும் ஒரு 4 இன்ச் தான் டெப்த் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி சைட் பீசஸ் இப்படி வரும். ஸோ இது வந்து வெல்வெட் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வெல்வெட் ஃபேப்ரிக்கை டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி நான் கட் பண்ண போகிறேன். ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறேன். போட் நெக்லைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் ரெண்டு சைடும் வந்து போட் நெக்லைன் வரும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மெஷர்மெண்ட் தான் ஃப்ரண்ட்டுக்கும், இதே மெஷர்மெண்ட் தான் பேக்குக்கும். ஒன்ஸ் வந்து கட் பண்ணி சைட்ஸை ஜாயின் பண்ண பிறகு ஆர்ம் ஹோல் மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பீஸ் இங்கே வச்ச பிறகு இன்னொரு பீஸை அதோட சைடில் வைக்கிறேன். ஸோ இப்போது இந்த மாதிரி இதையும் பின் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கட் பண்ணுறேன். மறக்காமல் பின் பண்ணுங்கள், பிகாஸ் 4 லேயர்ஸ் ஆஃப் தி ஃபேப்ரிக் இருக்குது, மூவ் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த பின்ஸோ நான் யூஸ் பண்ணுற ஸ்கேல்ஸு அந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல்ஸ் தான் வேணும்னா கீழே அமேசான் லிங்க் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இதுக்குரிய சீம் அலவன்ஸ். நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த கர்வு, அந்த கர்வுக்குரிய சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணாமல் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக போட் இந்த பிரின்சஸ் கட் உங்களுக்கு வந்து சரியாக வந்து வராது. ஓகே, டைட் கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ உங்களுக்கு தேவையான அந்த நீங்கள் எவ்வளோ தைப்பீங்களோ ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எவ்வளோ தைப்பீங்களோ அதுக்குரிய தையலை விட்டுட்டு 2 சைட்லையும் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இதை எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் வந்து சென்டர் பீஸ் வந்து நார்மலாக இருக்கும், சைட் பீஸ் வந்து சில டைம் கிராஸில் வரும். பட் இந்த வெல்வெட் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் இருக்க ஃபேப்ரிக் தான், அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு கட் பண்ணுறேன், நான் கிராஸில் போடல. ஓகே, ஸோ கிராஸில் போட்டிங்கன்னா வந்து நல்லா ஷேப் இருக்கும். பட் வெல்வெட் ஃபேப்ரிக் நார்மலாக ஸ்ட்ரெச் இருக்கிறதுனால நான் கிராஸில் போடல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைப்பிங் கொடுக்குறேன். இந்த பைப்பிங் வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டுக்கு மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நான் கொடுக்கல. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி கொடுத்து நீங்கள் டாட் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ. ஸோ இப்போது ப்ரிட்டி சைடு துணியோட ப்ரிட்டி சைடில் வச்சு இதை நான் வந்து தைக்கிறேன். ஏற்கனவே பைப்பிங் நான் ரெடி பண்ண பைப்பிங் தான் இது மேலே வச்சு தைச்சிட்டு அந்த துணியை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட் மட்டும் வெளியே தெரியும், நமக்கு அது மட்டும் இருந்தால் போதும். இப்போது துணியோட ராங் சைடில் அதை திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ஓகே, ஸோ இதுக்கே நீங்கள் லைனிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் பைப்பிங் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இன்னொரு சைடு பைப்பிங் கொடுக்குறேன். பைப்பிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிப்பர் ஃபுட் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா நீட் ஃபினிஷாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இன்னொரு சைட்லேயும் தைச்சு முடித்த பிறகு ஜஸ்ட் டர்ன் பண்ணி இது ஒரு தையல் போட்டுடலாம். ஸோ இது அட்டாச் பண்ண பிறகு இதோட சைட் பார்ட் வந்து நம்ம வச்சு இதுக்கு மேலே தைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா துணியோட ப்ளவுஸோட பேக் பார்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பேக் பார்ட் தான் நான் ரெடி பண்ணுறேன். இதை ஜஸ்ட் இதுக்கு மேலே எவ்வளோ தையல் பிட்டிங்களோ அந்த அளவுக்கு இதுக்கு மேலே வச்சு அதே ஜிப்பர் ஃபுட்டில் நான் தைக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு இது கொக்கி பட்டியும் லூப்ஸ் பட்டியும் எப்படி தைக்கிறதுன்னு கட் பண்ணி தைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த பைப்பிங்கை இந்த சைட் பீஸ் கூட வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் பண்ணுறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறேன். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து வெறும் டாட் மட்டும் தான் எப்படி பிடிக்குதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. டாட் வந்து எவ்வளோ தூரம் வந்து பாயிண்ட் வருமோ அந்த பாயிண்ட் நான் மார்க் பண்ணிவிடுங்க. இதுதான் டாட்டோட பாயிண்ட்டு. இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து ஏ மாதிரி ஒரு ஏ ஷேப்பில் நீங்கள் வெளியே வரணும். லைக் 1.5 இன்ச் அகலம் வச்ச மாதிரி, அதாவது 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ எவ்வளோ நீங்கள் டாட் விடுவீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஏ ஷேப்பில் நீங்கள் வெளியே வரணும். சப்போஸ் இந்த அளவு உங்களுக்கு பத்தலை, ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் நீங்கள் சைடில் பிடிச்சிக்கலாம். இல்லை ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது நினச்சிங்கன்னா நீங்கள் சைடில் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் டாட் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரணும், இன்னும் கப் ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் டாட்டை நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ எப்போவுமே பிரின்சஸ் கட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கப் ஷேப் ரொம்ப எம்போஸ்டாக தெரியாது. அதனால வந்து நீங்கள் டாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் பிடிச்சாலே போதுமானதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஏ மாதிரி நீங்கள் வெளியே வந்துடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்தாச்சு. இப்போ வந்து பேக் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இந்த சிங்கிள் ஃபோல்ட்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு வந்து கொக்கி பட்டி லூப்ஸ் பட்டி தைக்க போகிறோம். நார்மலாக நம்ம வந்து ப்ளவுஸுங்களுக்கு எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் பேக் ஓப்பனிங் இதுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு சைடு வந்து கொக்கி பட்டி, ஒரு சைடு வந்து லூப்ஸ் பட்டி கொடுக்க போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம கொக்கி கொடுக்க போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு வந்து லூப்ஸ். ஸோ கொக்கி பட்டி விட லூப்ஸ் பட்டி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொக்கி பட்டி தைக்கிறோம். கொக்கி பட்டி தைக்க துணியோட நல்ல பக்கத்தில் அந்த பீஸை கொடுத்து இதை கம்ப்ளீட்டாக உள்ளே திருப்ப போகிறோம். ஸோ இப்போ அதுதான் நம்ம தைக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் வந்து தைச்ச பிறகு இந்த
பிளாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக உள்ளே திரும்பிடும். ஸோ இப்போது இதை கம்ப்ளீட்டாக உள்ளே திருப்ப போகிறேன். ஸோ திருப்பி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. ஸோ இது வந்து கொக்கி சைடு. இப்போ அடுத்தது வந்து நம்ம லூப் சைடு தைக்கலாம். லூப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா துணியோட அடிப்பகுதி, அதாவது ராங் சைடில் வச்சு நம்ம தைக்க வேண்டியது வரும். ஓகே, ஸோ ராங் சைடில் வச்சு ஒரே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு இப்போ நம்ம வெளியே எடுக்க போகிறோம். வெளியே எடுத்துட்டு நம்ம எவ்வளோ தைச்சிருக்கோமோ அதோட அந்த ரா எட்ஜ் தெரியாத மாதிரி அதுக்கு மேலே கரெக்டாக வர மாதிரி மடித்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஒன்ஸ் வந்து இதை முடித்த பிறகு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ஷோல்டர் மேலே பேக்கோட ஷோல்டர் வச்சு இப்போ நான் ஷோல்டர் தைக்கிறேன். ஓகே, ரெண்டு ஷோல்டரையும் அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நான் தைக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து அந்த சுடிதார் மெட்டீரியல் வீடியோ பார்த்துட்டு நெக்லைன் வேணும் கேட்டிருந்தீங்க. டெஃபினட்டாக ஒரு நெக்லைன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஷோல்டரை தைச்சு முடித்த பிறகு இப்போ நெக்லைன் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவ்ஸை நான் ரெடி பண்ணிடுறேன். ஸ்லீவ்ஸை வந்து துணியோட நல்ல பக்கத்தில் ஒரே ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஒரு கோல்டு கலர் லேஸ் வைக்கிறேன். ஸோ கோல்டு கலர் பைப்பிங் ஓட இந்த ஸ்லீவோட லேஸ் வச்சிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்லீவ் வந்து எல்போ லென்த் வர வரைக்கும், 3/4 இல்லை, ஷார்ட் ஸ்லீவும் இல்லை, கரெக்டாக நீங்கள் முட்டி எங்கே மடக்குவீங்களோ அந்த ஹைட் வரைக்கும் இருக்குது இந்த ஸ்லீவு. அப்படி வச்சு தைச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, நார்மல் ஸ்லீவ்ஸாக இல்லாமையோ 3/4 இல்லாமல் கரெக்டாக முட்டி மடக்கும் இல்லையா, அது வரைக்கும் வரணும் இந்த ஸ்லீவ்ஸு. இதுக்கு வந்து ஒரு சின்ன கோல்டு ஸ்லீவ்ஸு, ஒரு 1/2 இன்ச் கோல்டு ஸ்லீவ்ஸ் வச்சு இதை தைச்சு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்லீவ் ஜாயினிங்லாம் எப்பவும் போல் நம்ம ஜாயின் பண்ணி முடிக்க போகிறோம். அடுத்து வந்து நெக்லைன் முடிக்க போகிறோம். நெக்லைன் முடிக்க ஒரு பயர் ஸ்ட்ரிப், அதாவது க்ராஸ் பீஸை ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி இப்போது இது கூட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது ஏகப்பட்ட வீடியோஸில் இது நான் காட்டியிருக்கேன் எப்படி வந்து தைக்கிறதுன்னு. ஒரு சைடோ இல்லாட்டி ஒரு கம்ப்ளீட்டாக இதை ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே இதை கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு நார்மலாக நீங்கள் நெக்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம கம்ப்ளீட்டாக தைச்சு எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு நெக்லைனை சுற்றி நாச்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இப்போது இது நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம். ஒரு பைப்பிங் எஃபெக்ட் மாதிரி கொடுங்க. உங்களுக்கு வந்து பைப்பிங்கே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பைப்பிங் ஜாயின் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் நெக்லைன் இன்னும் ஸ்டிஃபாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு கார்ட் பைப்பிங் எஃபெக்டில் இப்போ நான் தைச்சு இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை வந்து செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணி அந்த அளவுக்கு வந்து சுற்றி நம்ம ஒரு வாட்டி மடித்து தைச்சிடணும். அதாவது பின்னாடி பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வர வரைக்கும் ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நார்மலாக நம்ம தைப்போம் இல்லையா பட்டு பாவாடை சட்டைக்கு, அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care. Bye bye.